ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் க்ரோஷே கிளாஸ் 13 தான் பார்க்க போகிறோம். இதில் இந்த மாதிரி ஆமிக்ரோமி டாய் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம ஒரு பேட்டர்னை ரீட் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு நான் 4mm ஹூக் எடுத்திருக்கேன். நீங்கள் 2.5லேருந்து 4mm வரைக்கும் எடுத்துக்கலாம். அது இந்த மாதிரி கட்டர், இந்த மாதிரி ஒரு நீடில் எடுத்துக்கோங்க. ஹோல் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறமா சேஃப்டி பின், ஐஸ், அப்புறமா ஸ்டஃபிங்க்கு காட்டன், அவ்வளோதான். ஐஸ் சம்டைம்ஸ் நான் இந்த மாதிரி வைப்பேன். இந்த மாதிரி பீட்ஸில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். பெரிய சைஸ் பீடாக இருந்தால் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹெட்டு எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம இந்த மாதிரி பேட்டர்ன் சைடில் கொடுக்குறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஹெட் தான் பண்ண போகிறேன். ஹெட்டுக்கு ஃபஸ்ட்டு ரவுண்ட் 1 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதில் ஸ்டார்ட் வித் 6 சிங்கிள் க்ரோஷே இன் மேஜிக் ரிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மேஜிக் சர்க்கிள் போட்டுட்டு அதுக்குள்ளேயும் 6 சிங்கிள் க்ரோஷே போடணும். இந்த ப்ராக்கெட்ஸில் கொடுத்துருக்கிறதெல்லாம் கவுண்டிங். நம்ம இந்த ஒரு ரோ முடிக்கும்போது ஒரு ரவுண்ட் முடிக்கும்போது 6 ஸ்டிச்சஸ் இருக்கணும் ஃபஸ்ட் ரவுண்டில். அதே மாதிரி ரவுண்ட் 2 முடிக்கும்போது 12 ஸ்டிச்சஸ் இருக்கணும். இதே மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நான் இந்த பேட்டர்ன் எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு கிளாஸில் சொல்கிறேன். இப்போது இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் நான் சைட்லேயே அட்டாச் பண்ணிகிட்டே வரேன். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அதை பார்த்து கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதில் 6 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணணும். ஐஎன்சிங்கிறது இன்க்ரீஸ். இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே பார்த்துருப்போம். இந்த பேசிக்கான அமிக்ரூமி டாய் ஒரு பால், அதை எப்படி பண்ணுறதுன்னு ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருப்போம். இப்போ செகண்ட் ரவுண்டில் இன்க்ரீஸ் கொடுத்து 6 கொடுத்துருக்காங்க. 6ங்கிறது 6 டைம்ஸ் அப்படின்னு. நீங்கள் அந்த இன்டூக்கு அப்புறம் இருக்கிறத கூட நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆயிரும் சம்டைம்ஸ். இப்போ இன்க்ரீஸுங்கிறது ஒரு ஸ்டிச்சுக்குள்ளே 2 ஸ்டிச் போட்டுட்டு வரணும், அதுதான் இன்க்ரீஸ். இந்த மாதிரி சேஃப்டி பின்ஸ் கண்டிப்பாக மறந்துடாதீங்க. அது மறந்தாச்சுன்னா நமக்கு ஒர்க் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆயிரும் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு. இப்போ ரவுண்ட் 3 எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் ஒரு இன்க்ரீஸுங்கும்போது சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் அடுத்த ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். அப்புறம் இன்டூ 6ங்கிறது 6 டைம்ஸ் வரும். சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ் 6 டைம்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்கிறது தான் அவங்க இன்டூ 6 கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை கூட பார்க்க வேண்டாம். இப்போ நான் ரவுண்ட் 2 இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது 12 ஸ்டிச்சஸ் எனக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் லாஸ்ட்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் ரவுண்ட் போட்டுட்டேன். தேர்ட் ரவுண்ட் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கப்புறமா ஒரு இன்க்ரீஸுங்கும்போது 2 போடணும். அதுக்கு முன்னாடி சேஃப்டி பின் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அதில் 2 தடவை சிங்கிள் க்ரோஷே போடணும். நீங்கள் முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக இருக்கும் இது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது. நான் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுங்கிறதுக்காக இந்த டாய் எப்படி பண்ணுறதுன்னு காட்டியிருக்கேன். இல்லைனா உங்களுக்கு அதுவே போதும், க்ரோஷே கற்றுக்கிறதுக்கு அந்த வீடியோவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதே மாதிரி சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ், சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ் இப்படி பண்ணிகிட்டே வரணும். இப்போ அவ்வளோதான், ரவுண்ட் 3 முடிஞ்சிச்சு. ரவுண்ட் 4 பார்த்திங்கன்னா 2 சிங்கிள் க்ரோஷே, ஒரு இன்க்ரீஸ். நம்ம இதே தான் முன்னாடி கிளாஸ்லேயும் மினியானுக்கும் பார்த்துருப்போம். அந்த பால் பண்ணுறது எல்லாமே சேம் தான். நமக்கு எவ்வளோ சைஸ் பால் பொறுத்து தான் அந்த இன்க்ரீஸ் நம்ம பண்ணுறது வரும். இப்போ இதே மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரணும். 2 சிங்கிள் க்ரோஷே, 2 சிங்கிள் க்ரோஷே, ஒரு இன்க்ரீஸ், இந்த மாதிரி பண்ணிகிட்டே வரணும். நான் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஐட்டம்ஸ் தான் எடுத்திருப்பேன். ஹூக் மட்டும் நீங்கள் வெளியே வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி சேஃப்டி மார்க்கர்ஸ் எல்லாம் நீங்கள் சேஃப்டி பின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் த்ரெட் எல்லாமே லோக்கல் ஸ்டோரில் கிடைக்கிற 10 ருபீஸ் 15 ருபீஸ் அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் அதையே யூஸ் பண்ணி பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு ரவுண்ட் 5ல் 3 டைம் சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு டைம் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ டோட்டலாக கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது 30 ஸ்டிச்சஸ் இருக்கணும்.
இப்போது ரவுண்ட் 5 பண்ணி முடிக்கும்போது நம்மளுக்கு 30 ஸ்டிச்சஸ் இருக்கணும். நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இனி நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸ் தான் இருக்க மாதிரி இருக்கும் க்ரோஷேயில். அதில் வந்து நான் வந்து என்ன மாதிரியான எந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து எங்கேருந்து எடுக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு காட்டினா போதும். அதுக்கப்புறமா ஓன் பேட்டர்ன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும். அந்த இது முடிஞ்சிருச்சுன்னா க்ரோஷே கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ ரவுண்ட் 5 முடிச்சாச்சு. ரவுண்ட் 6 பார்த்திங்கன்னா 4 சிங்கிள் க்ரோஷே அப்புறம் ஒரு இன்க்ரீஸ் அப்படி பண்ணணும். இதுக்கப்புறமா வந்து கிளாஸஸ் மாதிரி இல்லாமல் நார்மல் வீடியோஸ் மாதிரி, நார்மல் க்ரோஷே வீடியோஸ் மாதிரி நான் கண்டினியூ பண்ணுறேன். அமிக்ரூமியில் ஃப்ளார்ஸு, அதுக்கப்புறமா வந்து ஹோம் டெக்கர்ஸு, இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். நீங்கள் கிளாஸஸ் வந்து பார்க்கும்போது ப்ளேலிஸ்ட்டில் போய் இது மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸ் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து நார்மல் க்ரோஷே ப்ளேலிஸ்ட்டில் வந்து போட்டுறேன். இப்போ ரவுண்ட் 6 வந்து 4 சிங்கிள் க்ரோஷே லைனாக போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு என் கூடயே வந்து ஒர்க் பண்ணிகிட்டே வரதுனாலும் வரலாம். அதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு ரவுண்ட் 7லேருந்து 12 வரைக்குமே சிங்கிள் க்ரோஷே ஒரு ஸ்டிச்சில் போடணும். இது சேம் மினியானுக்கும் இதே மாதிரி தான் நம்ம போட்டிருந்தோம். இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு நான் ரோ 7லேருந்து 12 வரைக்கும் ஒரு சிங்கிள் க்ரோஷே வந்து ஒர்க் பண்ணிகிட்டே வரப்போகிறேன். இது வந்து இதுதான் ரோ 7 அப்படின்னு தெரியறதுக்காக இந்த இடத்துல நான் வந்து ஒரு மார்க்கிங் வைக்கிறேன். இப்போ இதிலிருந்து இன்னும் ஒரு 5 ரவுண்ட்ஸ் கிட்ட வந்து 6 ரவுண்ட்ஸ் வந்துட்டு நம்ம சிங்கிள் க்ரோஷே ஒரு இதுலேயும் போட்டுகிட்டே வரணும். உங்களுக்கு க்ரோஷேல எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் அந்த மாதிரி வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரோ 7லேருந்து 12 வரைக்கும் ஒரு சிங்கிள் க்ரோஷே வந்து போட்டு முடிச்சிட்டேன். இனி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இப்படி கவுண்ட் பண்ணி பார்த்துக்கலாம், இல்லை டோட்டலாக கூட கவுண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். 12 ரவுண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இனி நெக்ஸ்ட்டு டிக்ரீஸ் பண்ணணும். டிக்ரீஸ் பண்ணும்போது 3 சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ், 3 சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ் அப்படி பண்ணிகிட்டே வரணும். டிக்ரீஸ் வந்து இன்விசிபிள் டிக்ரீஸ் பண்ணுவேன். அது பார்த்திங்கன்னா பேக் லூப்பில் மட்டும் இந்த மாதிரி விட்டுட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணி மறுபடியும் பேக் லூப்பில் விட்டுட்டு 2 லூப் வழியாக வெளியே எடுத்துட்டு மறுபடியும் 2 லூப் வழியாக வெளியே எடுக்கணும். அவ்வளோதான். இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரணும். இப்போ இந்த அட்டாச் பண்ணியிருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு இந்த ரவுண்ட் முடிஞ்சோடனே அந்த இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு சேஃப்டி ஐஸ் வந்து வைக்க சொல்கிறாங்க. அதாவது 10th and 11th ரவுண்டில் 7 to 8 ஸ்டிச்சஸ் கிட்ட வந்துட்டு நம்மளுக்கு வந்து சென்டராக பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து சேஃப்டி ஐஸ் வந்து வைக்க சொல்கிறாங்க. சேஃப்டி ஐஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும், ஆன்லைனில் கிடைக்கும், இல்லைன்னா ஹோல்சேல் ஷாப் மாதிரி எங்கேயாவது இருந்துச்சுன்னா அங்கே தான் கிடைக்கும். ஈஸியாக வந்து கிடைக்காது. அதனால தான் நான் வந்து சேஃப்டி ஐஸ் வந்து எங்கேயுமே வந்து யூஸ் பண்ணலை. அது எப்படி இருக்கும்னா நம்ம கம்மல் போடுறோம்ல, இயரிங்ஸ் அந்த மாதிரி இருக்கும். நம்ம வெளியே இன்சர்ட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். அது வந்து யாருக்கும் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காதனால தான் நான் இந்த மாதிரி கூகுளை அப்புறமா பீட்ஸு, நீங்கள் வந்து பிளாக் கலர் த்ரெட்டில் கூட அந்த மாதிரி பண்ணலாம். நான் அதனால தான் அதை வைக்கல. இப்போ நெக்ஸ்ட்டு ரவுண்ட் 15 வந்து 2 சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ் அப்படி பண்ணணும். அப்படி பண்ணிவிட்டு அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டஃபிங் வைக்கணும். ஸ்டஃபிங் வச்சுட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ரவுண்ட் 15 முடித்ததுக்கப்புறமா அப்படி பண்ண போகிறோம். இந்த ஸ்டஃபிங் எல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு லோக்கல் ஸ்டோர்லேயே கிடைக்கும்.
இது வந்து 1 கேஜி 50 ருபீஸ் அந்த மாதிரி தான் வரும். நீங்கள் வந்து இல்லைன்னா இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் வந்துட்டு விற்பாங்களா, அங்கே போய் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப சீப்பாக தான் வரும். நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு ஈஸியாகவே கிடைக்கும். நம்ம வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி காட்டன் வந்து இதுக்கு செட் ஆகாது. இந்த மாதிரி பாலிஸ்டர் காட்டன் தான் நம்ம யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி டாய்ஸ் வந்து மேக் பண்ணும்போது. இப்போ நம்ம வீட்டிலே இருக்கிற திங்ஸ் வச்சுட்டு க்ரோஷே கற்றுக்கணுன்னா நமக்கு ஒரே ஒரு ஹூக்கு, இந்த மாதிரி ஒரே ஒரு யான் இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் வேறு எதுவுமே இந்த சேஃப்டி பென், இந்த மாதிரி நீடில் இதெல்லாம் தேவையே இல்லை. அமிக்ரோமிக்கும் இந்த காட்டன் தேவை. அமிக்ரோமி நீங்கள் இது பண்ணாமல் நார்மல் க்ரோஷே கற்றுக்கணுன்னா அது கூட தேவையில்லை. அப்புறம் இந்த ஐஸ் இதுக்கெல்லாம் வந்து நார்மல் பாசி இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் பிளாக் கலர் யான் இருக்குல்ல, அதையே வந்து தைச்சிடலாம். நம்ம எம்ப்ராய்டரி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறது பின்னாடி நான் ஐஸ் வைக்கும்போது காட்டுறேன். நான் இதுக்குமே வந்து கூகுளையும் யூஸ் பண்ணல, பீடும் யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற பட்டன்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம நோஸ் மவுத்தெல்லாம் வந்து எம்ப்ராய்டரி மாதிரி தான் பண்ணுவோம். அது மாதிரி கூட நீங்கள் ஐஸையும் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப நீட்டாக தான் வரும். நம்ம கொஞ்சம் பெரிய சைஸுங்கிறங்காட்டி தைக்க வேண்டியதாக இருக்குது. இதுவே சின்ன சின்ன சைஸ் அமிக்ரோமி டாய்ஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி இதில் போட்டுக்கலாம். அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு திருப்பியும் கண்டினியூ பண்ண போகிறோம். நம்மளுக்கு ரொம்ப நிறைய இருக்க மாதிரி இருக்கும் கையில் அந்த ஸ்டஃபிங், ஆனால் உள்ளே வச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது 4 mm ஹூக்கெல்லாம் யூஸ் பண்ணாமல் 2.5 to 3 mm ஹூக்கு அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப பெரிய ஹூக் எடுக்கும்போது சம்டைம்ஸ் சிலருக்கு வந்து கை வலிக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும் கை வலிக்கிறனால. இப்போது ரோ 16 அது வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ் அப்படி பண்ணிகிட்டே வரணும். உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தால் லாஸ்ட்டில் வந்து கவுண்ட் பண்ணி பாருங்கள். 12 ஸ்டிச்சஸ் இருக்கணும். இடையில ஒரு வேளை மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ உங்களுக்கு 11 ஸ்டிச்சஸ் தான் இருக்குன்னா ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா நம்ம ஃபுல்லாக வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கூட பண்ணலாம். இல்லை 11 ஸ்டிச்சஸ் தான் இருக்குது, இன்னும் 2 ஸ்டிச் வேணும்னா 2 ஸ்டிச் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 12 இருக்கிற இடத்துல 13 14 இருக்குது அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வந்து பிரிச்சுட்டு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இல்லை. இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். அடுத்தது 17 வந்து ஃபுல்லாகவே நம்ம டிக்ரீஸ் தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். நம்ம மினியானில் பண்ணோம்ல சேம் அதே தான். அதுக்கப்புறமா லாங் டெயில் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி 6 ஸ்டிச் லாஸ்ட்டில் இருக்குல்ல, அதில் ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு எடுத்துட்டோம்னா இந்த பால் மாதிரி ரவுண்டாக வந்துடும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் ஃபுல்லாகவே டிக்ரீஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி யானை விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து இந்த ஹோல் வந்து இப்போ க்ளோஸ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி மினியானில் பண்ணோம்ல அதே மாதிரி தான் இப்படி பண்ணி 6 ஸ்டிச்சஸ் லாஸ்ட்டில் இருக்குல்ல அதுக்குள்ளே இப்படி விட்டு வெளியே எடுக்கணும். அந்த மாதிரி 6 ஸ்டிச்சஸ்க்குள்ளேயும் விட்டு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் நல்லா டைட்டாக இழுத்திங்கன்னா அந்த ஹோல் வந்து க்ளோஸ் ஆயிரும். அவ்வளோதான். அவ்வளோதான், ஹெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இனி பாடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாடி வந்து ஃபுல்லாக நான் பண்ண போகிறதில்ல. பாடி வந்து நீங்கள் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஏன்னா சேம் அதே பேட்டர்ன் தான் இதுலேயும் இருக்கும். நம்ம இதில் வந்து பாதியோடு ஸ்டாப் பண்ண சொல்லியிருப்பாங்க பேட்டர்னில். ஸோ நம்ம இந்த மாதிரி பாதியில் ஸ்டஃப் பண்ணி பாதியில் நிறுத்திட்டு இந்த ஹெட்டையும் இந்த பாடியும் இப்படி வந்து ஒன்றா அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து அந்த பேட்டர்ன் நீங்கள் அட்டாச் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே தான் நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். 6 சிங்கிள் க்ரோஷே, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணணும், அப்புறம் ஒரு சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ், அதே மாதிரி தான் வரும். 6th-லேருந்து 9th ரவுண்ட் மட்டும் நீங்கள் ஒரு 4 ரவுண்ட் வந்து போடுற மாதிரி இருக்கும் சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் டிக்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டிக்ரீஸ் பண்ணிவிட்டு 13th ரவுண்டில் பாருங்கள்
எஸ்சி போட்டுட்டு எஸ்சி இன் ஈச் சிங்கிள் க்ரோஷேனா ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அப்படியே 18th ரவுண்டில் அப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணிட போகிறோம். அதுக்கப்புறமா வந்து ஸ்டஃப் பண்ணிக்கணும். 18th ரவுண்ட் இல்லை, சாரி 18 ஸ்டிச்சஸோடு ஸ்டாப் பண்ணிட போகிறோம். அப்புறமா ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் எங்கேயுமே நம்ம க்ளோஸ் பண்ண போகிறதில்ல, கட் பண்ணி வெளியே எடுத்துகிட போகிறோம், அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா பாஸ் பண்ணிவிட்டு இதை வந்து பாருங்கள். பார்த்துட்டு இதை பார்த்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். சேம் அதே தான் வரும். அதே வந்துட்டு இடையில இந்த 6th to 9th ரவுண்ட்லேருந்து தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போது நான் அந்த மாதிரி இந்த பாடி போட்டு வச்சுருக்கேன். இது ரெண்டையும் நம்ம வந்து லாஸ்ட்டாக எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இயர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் எல்லாம் பார்த்தனால நான் புதுசாக எதுவுமே சொல்லலை. நான் அந்த பேட்டர்னை பார்த்து அப்படியே ஒர்க் பண்ணுறேன். அதே தான் நீங்களும் பண்ண போகிறீங்க. அதனால் நான் ஒன்று உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறதே இல்லை. உங்களுக்கு பார்த்தாலே இது புரியும். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேக் 2 வித் மேஜிக் சர்க்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. அப்போது 2 நம்ம அந்த மாதிரி மேக் பண்ணிக்கணும். ரவுண்ட் 1ல் மேஜிக் ரிங்குள்ளே 5 சிங்கிள் க்ரோஷே போடணும். நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது ஒன்றுலேயும் ஒரு 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். போட்டால் 10 ஸ்டிச்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் 3rd ரவுண்ட் பார்த்திங்கன்னா சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ் அப்படி பண்ணிகிட்டே வரணும். 4th ரவுண்ட்லேருந்து 10th ரவுண்டு வரைக்கும் ஒரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். அதாவது நம்மளுக்கு 7 ரவுண்ட்ஸ் வந்து அப்படி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் 11th ரவுண்ட் வந்துட்டு 3 சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ் பண்ணணும். 12th ரவுண்டில் எல்லா ஸ்டிச்சஸ்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். 13th ரவுண்டில் 2 சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ் பண்ணணும். 14th ரவுண்டில் ஒரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். அதுக்கப்புறம் இப்போது லாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டு நாட் ஸ்டஃப் த இயர்ஸ், தே ஷுட் ரிமைன் ஃப்ளாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதில் எந்த ஸ்டஃபிங் வச்சும் ஃபில் பண்ணக்கூடாது, அது ஃப்ளாட்டாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இயர்ஸ் வந்துட்டு ஃப்ளாட்டாக தான் விட்டுறணும், உள்ளே எந்த ஸ்டஃபிங்கும் வைக்கக்கூடாது. இப்போது இது மாதிரி தான் நான் இந்த இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து 3rd ரவுண்ட் போட்டுட்ருக்கேன். ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு இன்க்ரீஸ், இப்படி பண்ணிகிட்டே வரணும். நெக்ஸ்ட்டு 4th ரவுண்ட்லேருந்து 10th ரவுண்ட் வரைக்கும் சிங்கிள் க்ரோஷே இன் ஈச் ஸ்டிச் அப்படி போடணுமா. நான் வந்து இதை போட்டுட்டேன். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஆல்ரெடி ஒன்று பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இப்படி டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். அதே மாதிரி டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வாங்க. எப்படி டிக்ரீஸ்னால் 3 சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கப்புறமா 2 சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ், அப்புறமா எல்லா ரவுண்ட்லேயும் சிங்கிள் க்ரோஷே, இந்த மாதிரி ஒர்க் பண்ணி முடிக்க போகிறோம். இப்போ இதே மாதிரி நான் வந்து 2 பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ அவ்வளோதான், இயர்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. இனி நெக்ஸ்ட்டு ஆர்ம்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆர்ம்ஸ் லெக்ஸ்லாம் வந்து ஒரு ரவுண்ட் 2 ரவுண்ட் அப்படி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக முடிகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஆர்ம்ஸும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மேக் 2 வித் மேஜிக் சர்க்கிள்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் வித் 6 சிங்கிள் க்ரோஷே இன் அ மேஜிக் ரிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நம்ம ரவுண்ட் 1 வந்து 6 சிங்கிள் க்ரோஷே மேஜிக் சர்க்கிள்குள்ளே போட்டுட்டு ரவுண்ட் 2லேருந்து 5 வரைக்குமே சிங்கிள் க்ரோஷே தான் போடணும் ஒரு ஸ்டிச்லேயும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து ஸ்டஃப் பண்ணுறதுனாலும் ரொம்ப லைட்டாக ஸ்டஃப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்டஃப் பண்ணாமல் அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் வந்து இதில் ஸ்டஃபிங் வந்து கொடுக்கல ஆர்ம்ஸுக்கு. இப்போ 2nd ரவுண்ட்லேருந்து 5th ரவுண்ட் வரைக்குமே நம்ம வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே வந்து ஒர்க் பண்ண போகிறோம். உங்களுக்கு லாஸ்ட்டில் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும்.
இப்போ நான் இதையும் அதே மாதிரி ஒர்க் பண்ணி முடிக்க போகிறேன். இந்த மாதிரியெல்லாம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கன்ஃப்யூசிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த சேஃப்டி பின்ஸ் வந்து விட்டுட்டோம்னா எதுக்குள்ளே விடுறதுனே நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒர்க் பண்ணும்போது. இப்போ அவ்வளோதான். இதை வந்து நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி லாங்காக விட்டுறணும். இப்போ ஆர்ம்ஸ் அவ்வளோதான். 2 ஆர்ம்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இனி நெக்ஸ்ட்டு லெக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லாமே இந்த லெக்ஸு ஆர்ம்ஸ் எல்லாம் வந்து சும்மா ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் மாதிரி தான் இருக்கும். அதுவுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஹெட் அண்ட் பாடியுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அது வந்து கொஞ்சம் நிறைய ரவுண்ட்ஸ் வரும். இது வந்து சின்னதாக வரும், அவ்வளோதான். இப்போ லெக்ஸ் நான் ஆல்ரெடி ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் 2 பண்ண சொல்லியிருக்காங்க. மேஜிக் சர்க்கிள் வந்து பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் ஒரு இன்க்ரீஸ் பண்ணணும். அப்புறம் 3rd ரவுண்ட்லேருந்து 5th ரவுண்ட் வரைக்கும் சிங்கிள் க்ரோஷே ஒரு ஸ்டிச்சஸ்லேயும் போடணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கண்டிப்பாக ஸ்டஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. லைட்டாக ஸ்டஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆர்ம்ஸுக்கு வந்து நீங்கள் பண்ணாலும் பண்ணலாம், இல்லைன்னா வேண்டான்னு சொன்னதுனால நான் பண்ணல. இதில் வந்து நம்மளுக்கு பண்ண சொல்லியிருக்கிறனால நான் வந்து இதை லைட் ஸ்டஃபிங் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி நம்ம 2 பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா பாடி, ஹெட்டு, 2 இயர்ஸு, 2 ஆர்ம்ஸு, 2 லெக்ஸ் இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இனி இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம், அவ்வளோதான். இந்த ஸ்டிச்சிங் நான் எப்படி பண்ணுறேன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம 2 இயர்ஸ் பண்ணுறோன்னா 2யும் ஒரே இடத்துல கொண்டு வந்து அதை நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் வந்து ஸ்டிஃபாக நிற்கும். இப்போ நம்ம 2 ஆர்ம்ஸ் பண்ணும்போதும் 2 த்ரெட்டையும் ஒரே பாயிண்டில் கொண்டு வந்து நாட் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துட்டு அதை உள்ளே தள்ளிடணும். அதே மாதிரி தான் 2 லெக்ஸுக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம ஒரு இதை வந்து ஸ்டிச் பண்ணும்போது.
இப்போ எல்லாமே இந்த மாதிரி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் இயர்ஸ் வந்து பட்டன்ஸில் வந்து வச்சுருக்கேன். அதையும் இதே மாதிரி தான் ஒரே பாயிண்டில் கொண்டு வந்துட்டு அதை வந்து நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துடணும். அப்புறமா நான் வந்து கீழே வந்து நோஸ் அண்ட் மவுத்தில் வந்து எம்ப்ராய்டரி மாதிரி பண்ணியிருப்பேன். இது உள்ளன் த்ரெட் வச்சே தான் எம்ப்ராய்டரி மாதிரி பண்ணியிருப்பேன். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அமிக்ரோமி டாய் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு ஈஸியாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதை எங்கேருந்து பேட்டர்ன் எடுக்கிறதுன்னு மட்டும் பார்த்தா அவ்வளோதான். க்ரோஷே கிளாஸ் வந்து முடிஞ்சு. இதை கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.